வெல்கம் டு தேர்ச்செல்வி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த செயினுக்குள்ளே கொக்கி வந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தோடுமே வந்து உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜிமிக்கில் அந்த வளைவு இருக்கும்ல, அதுவுமே வந்து பற்ற தரமாட்டாங்க. இப்போ நம்ம ஷாப்பில் வந்து வாங்கும்போது நான் வந்து அதையுமே வந்து பற்ற அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெட்டு இருக்குல்ல, அந்த ஷெட்டோட தண்டு, ஸோ அதையுமே வந்து நான் சரி பண்ணிட்டேன். இப்போ நான் ஷாப்புக்கு வந்து நான் இதை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பண்ணித்தரோம், சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தங்கம் போட்டால் அதை மட்டும்தான் இதை வந்து திரும்பி வந்து பற்ற வைக்க முடியும். தங்கம் போடாமல் பற்ற வைக்க முடியாது. அதனால் இவங்க நம்மள்ட்ட வந்து வாங்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து நோட் பண்ணிட்டு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சார்ஜ் வந்து எவ்வளோ திரும்பி நம்மள்ட்ட கொடுக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கோ, ஸோ அதுக்குள்ளே வந்து சார்ஜ் வந்து போட தான் செய்வாங்க. பட் ஷாப்பில் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்து நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதனால் எங்களுக்கு கொடுக்க பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நான் திரும்பி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இதை போட்டுட்டு இந்த தண்டையுமே இதையும் வந்து போட்டுருவோம், கொக்கியையும் அப்படின்னு சொல்லிட்டு போத்தி சொர்ணமகளில் வந்து போயிருந்தேன். ஒரு கிராமுக்கு வந்து 300 அப்படின்ற போது கொக்கியும் அந்த மேலே இருக்க தோடும் பார்த்திங்க அப்படின்னா 2.380 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. ஒரு கழிவுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மில்லிகிராம் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ 1% வந்து லெஸ் பண்ணிடுவாங்களாம். அது பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதே வெயிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த 1% வந்து லெஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ரேட் பார்த்திங்க அப்படின்னா 13,380 ரூபா இருந்துச்சு. ஒரு 300 ஒரு 2 கிராம்ன்றம்போது நமக்கு 600 சேர்த்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 31,900 வந்து தருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த 20 மில்லிகிராம் வந்து எப்படினாலும் லெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1% பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதே இந்த 2.380 மில்லிகிராம் வந்து இருக்குல்ல, அதே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 1% வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் காமனாக வந்து 0.0220 மில்லிகிராம் வந்து எப்படியுமே வந்து லெஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த தோடு மட்டும் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.360 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. இதே வந்து நான் ஆசாரிகிட்ட வந்து அப்படியே வந்து கொடுத்துருவோம், அந்த 2.380 மில்லிகிராம் வந்து இருக்குல்ல, அதை அப்படியே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரேட்டுக்கு எவ்வளோ போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 13,635 ரூபா இருந்துச்சு கோல்டு ரேட்டு. நான் இப்போ கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த தோடும் அந்த கொக்கியும் இருக்குது, அதையுமே வந்து கொடுத்தேன் அப்படின்னா 2.380 மில்லிகிராம் வந்து இருக்குது. எந்த ஒரு கழிவுமே இல்லாமல் அமௌண்ட்டுன்னு போது நமக்கு 32,451 ரூபா அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா அதே தங்கத்தை நம்ம கொடுத்துட்டு அவங்க செய்கிறாங்க ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அதே வெயிட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். வேறு பொருள் ஏதாவது செய்யும்போது நமக்கு அந்த செய்கூலி மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் செய்கூலி வந்து போடுவாங்க. வேஸ்டேஜின்ற போது மில்லிகிராம் கணக்கில் தான் இவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இப்போ ஒரு பொருள் செய்ய இவங்க ஒரு 100 மில்லிகிராம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஃபைனலாக வந்து ஒரு 80 மில்லிகிராம் வந்து பொருள் வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கிது. மீதி 20 மில்லிகிராம் வந்து நம்ம செய்யும்போது அங்கங்கே பறந்துடும். அப்படி வந்து சேதமாகிறது தான் அந்த பொருளுக்கு வந்து 20 மில்லிகிராமு அப்படின்பாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவா இருக்குது, அந்த 20 மில்லிகிராம் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தான் நமக்கு செய்கூலி அப்படின்றது வந்து போடுவாங்க. இதே நீங்கள் கடையில் வாங்கும் போது அதுக்கு தான் நமக்கு பர்சன்டேஜ் வைஸில் நமக்கு போட்டுடுறாங்க. இவங்க வந்து நமக்கு தங்கத்தில் இத்தனை மில்லிகிராம் வந்து வேஸ்டேஜாக நமக்கு போயிருக்கு அப்படின்றது போடுவாங்க. அதுக்குள்ளே அமௌண்ட்டை நம்மள்ட்ட வாங்குவாங்க. அதே மாதிரி செய்கூலி அப்படின்றது ஒரு அமௌண்ட்டை வந்து தனியாக வந்து நம்மள்ட்ட வாங்குவாங்க. பற்ற வைக்கிறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 மில்லிகிராம் வந்து நான் இந்த பற்ற வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஷெட்டு வந்து நமக்கு அந்த தண்டு வந்து நல்லாவே சாஞ்சிருச்சு. ஏன்னா அதை இன்னும் கொஞ்சம் தங்கம் வந்து கொடுத்தா மட்டும்தான் அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்ட்டே நம்ம நகை வந்து முறையாக செஞ்சுட்டே இருக்கோம். எப்போயுமே பரம்பரையாக இவங்கள்ட்டே செய்கிறோம். இவங்க அப்பாக்கிட்ட செஞ்சு இப்போ இவங்கள்ட்ட செய்கிறோம். அப்படி செய்யும் போது அவங்க செஞ்ச நகையில் வந்து மேக்ஸிமம் வந்து டேமேஜ் எதுவும் வராது, இது பண்ணாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ண அதை தேஞ்சு போய் அப்படி தான் வருமே தவிர வருஷங்கள் பல வருஷங்கள் போய் அப்புறமேட்டு தான் அவங்க பொருள் வந்து ஏதாவது ஆகும். அப்படி ஆனாலுமே அவங்க வந்து எந்த ஒரு சார்ஜுமே இல்லாமல் பண்ணி கொடுப்பாங்க. இதே நம்ம ஷாப்பில் வாங்கினது அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தங்கம் வந்து போடுவாங்க. அப்படின்றபோது நம்மள்ட்ட சார்ஜ் வந்து வாங்குவாங்க. அவங்கள்ட்ட நம்ம செய்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நுணுக்கமாக இருந்து பார்த்து ஒரு பொருளை நம்ம பொருளை மட்டும் கவனமாக இருந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படின்றபோது அது உடையிறது சேதமடைகிறதெல்லாம் வாய்ப்புகள் வந்து குறைவு தான்.
இதே நம்ம கடையில் வாங்கும்போது பீஸாக மிஷினில் தானே செய்வாங்க அப்படின்றபோது அது வந்து ஒவ்வொன்றும் டேமேஜ் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றபோது இவங்க எக்ஸ்ட்ரா தங்கம் எங்களுக்கு வந்து போடும்போது ஒரு 80 மில்லிகிராமுக்குள்ள தங்கம் வந்து போட்டோம். அதையுமே வந்து எங்கள் முன்னாடி தான் வெயிட் வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்து போட்டாங்க. இன்னொன்று ஆசாரிக்கிட்ட வந்து செய்யும்போது அந்த தங்கம் வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது. நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது எந்த ஒரு டேமேஜுமே வந்து ஆகாது. இன்னொன்று நான் கடையில் கேட்கும்போது அந்த ஜிமிக்கி வந்து நீங்கள் யாராவது ஜிமிக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜிமிக்கி தொங்குற இடமும் அந்த ரிங் இருக்குல்ல, அந்த வளைவு, அதையுமே வந்து பற்ற வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா அந்த கொக்கியை வளைச்சி மட்டும்தான் விட்ருப்பாங்க. அதை வந்து பற்ற வச்சு விட்ருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஜிமிக்கி வந்து கழண்டு விழுந்துரும். இதை வந்து நான் ஷாப்பில் கேட்டப்போ அப்படிலாம் அங்கே பற்ற வைக்க மாட்டாங்க, எந்த கடையிலுமே வந்து நாங்கள் பற்ற வைக்க மாட்டோம். அப்படி பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த ஜிமிக்கி வந்து ஆடாதான். அது அவங்க அப்படி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் நான் ஷாப்பில் கேட்டப்போ அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஆசாரிகிட்ட வந்து காமிக்கும் போது இந்த மாதிரி இவங்க ஏன் பற்ற வைக்க மாட்டாங்கன்னு போது அது மிஷினில் வந்து ஜாயின் பண்ணுறது, நம்ம செய்யும் போதே வந்து கொக்கியும் போது நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம இந்த கீழே இருக்கிறதே பற்ற வைப்பாங்க. பட் அவங்க வந்து அந்த ஜிமிக்கியை வந்து இதோட ஜாயின் பண்ணும்போது அப்படியே வளைச்சி விட்டுருவாங்க மிஷினில் செய்யும் போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையுமே வந்து அவங்க நுணுக்கமாக அந்த 2 ஏன்னா ரொம்ப மெலிசாக தானே இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் தங்கத்தை வச்சு அவங்க திரும்பி எனக்கு மெல்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அது எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி இருக்கும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அதுவாக வந்து உடையாது. நம்ம யூஸ் பண்ண அந்த தங்கம் வந்து தேஞ்சு தான் உடையுமே தவிர போட்டோன்னே வந்து உடையாது. அந்த மாதிரி வந்து எனக்கு நல்லா ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. எடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஷ்ரெட்டு இருக்குல்ல, அந்த ஷ்ரெட்டு வந்து வெயிட்டு கம்மி, அந்த ஜிமிக்கு வந்து வெயிட்டு கூட. அப்படி இருக்கும்போது அந்த ஷ்ரெட்டோட அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அது நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து பற்ற வைக்கணும். பட் அந்த கடையிலலாம் நம்ம ரெடிமேடாக வாங்கும் போது அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காகவே பற்ற வைக்க மாட்டுறாங்க. என்ன ஒரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, திரும்பி நம்ம அவங்க கடைக்கு போகணும்ல, இந்த டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு வேறு ஒரு பொருள் வந்து எடுப்பாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட திரும்பி வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம போட்டு வாங்க முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஷாப்பில் வந்து அவ்வளோ நல்லா வந்து குவாலிட்டியாக வந்து செய்ய மாட்டுறாங்க. அடிக்கடி வந்து எப்படியாவது டேமேஜ் ஆக தான் செய்யும் நம்ம ரெடிமேடில் எடுக்கும்போது. ஸோ நம்ம தான் வந்து ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வர மாதிரியாவது ஒரு ஜுவல்ஸ் பார்த்து எடுத்துக்கணும். செயினோட கொக்கி தான் வந்து உடஞ்சிச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செஞ்சது. ஏன்னா அப்போ வந்து 15 வருஷமே வந்து போட்டுட்டு ஃபெஸ்டிவல் மட்டும் போட்டு கழட்டுறனால அந்த ஜாயின் பண்ணுறது மட்டும் உடஞ்சிருச்சு. ஆனால் செயின் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இவ்வளோ வருஷம் வந்து வந்திருக்கு அப்படின்னா ஆசார்கிட்ட செஞ்சனால மட்டும்தான் அவ்வளோ வருஷம் வந்திருக்கு. அதையுமே வந்து பற்ற வச்சாச்சு. நம்ம அதுக்குமே வந்து நாங்கள் வந்து சார்ஜ் வந்து கொடுத்தோம். ஏன் அப்படின்னா இந்த செயின் வந்து செஞ்சது வந்து ஆசாரி தான், ஆனால் எங்கள் ஆசாரி வந்து செய்யலை. ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்க ஆசாரி செஞ்சனால இதுக்கான சார்ஜ் வந்து நாங்கள் கொடுத்தோம். பட் இவங்கள்ட்டே செஞ்சுருந்தால் அதுக்கு சார்ஜ் வந்து நம்மள்ட்ட வாங்கியிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அது டூரியேஷன் வந்து அதிகமாக வந்திருக்கு. 15 வருஷன்ற போது அந்த கொக்கி வந்து அவ்வளோதான் வந்து லைஃப் வரும். ஏன்னா நம்ம போட்டு கழட்டும் போது அதோட லைஃப் வந்து கம்மியாகும். இதே கழுத்துலேயே போட்டிருக்கோம்னா இன்னும் பல வருஷம் வந்து வந்திருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜுமே வந்து நாங்கள் கொடுத்தோம். இது மில்லிகிராம் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் உள்ள தங்கம் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்கனால அன்னைக்கு கோல்டு ரேட்டு 13,635 ரூபா இருந்துச்சு. அப்போ கோல்டு ரேட்டு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1,090 ரூபா வந்து வருது. அப்போ அவங்க வந்து கூலி வந்து ஒரு 400 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ 1,100 ரூபா ப்ளஸ் 400 ரூபான்ற போது நமக்கு 1,500 ரூபா வருது. அப்போ நான் ஆசார்கிட்ட சொல்லிட்டு நம்ம எப்போயுமே செய்கிற மாதிரி தானே, அதனால் அவங்கள்ட்ட 1,400 ரூபா அப்படின்னு நான் இது எல்லாமே வந்து நான் பற்ற வச்சு வந்துட்டேன். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப திருப்தியானது வந்து அந்த ஜிமிக்கி ஜாயின் பண்ணுற இடத்துமே வந்து எனக்கு பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நான் கடையில் வாங்கியிருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து ஜிமிக்கி வந்து பற்ற வைக்க மாட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கழண்டு விடும். ஜிமிக்கி வந்து பற்ற வச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பட் அவங்க கடையிலேயே வந்து நான் எடுத்த கடையிலேயே வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து பற்ற வச்சு தரமாட்டோம், இந்த ஜிமிக்கிலாம் நாங்கள் பற்ற வச்சு தரமாட்டோம், ஏன்னா அதை பற்ற வச்சோம் அப்படின்னா அது டிசைன் வந்து ஆடவே ஆடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நானும் அது கரெக்ட் தான் போல், ஆடவே ஆடாது அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பற்ற வைக்க கொடுக்கல. வளையத்தை வந்து நான் சரி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒட்ட வச்சுட்டோம் பார்த்திங்க, நல்லா பற்ற வச்சாச்சு. ஏன்னா இது வந்து பிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் வீடியோவில். இப்போ இந்த சைடு வந்து நல்லா ஜாயின் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி பாருங்கள், இதுவுமே வந்து நல்லா வளைஞ்சிருந்துச்சு. இப்போ இதையுமே நல்லா ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாருமே வந்து பற்ற வைக்க மாட்டாங்க, நுணுக்கமாக தெரிஞ்சும்.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த இடையில வந்து கேப்பே இருக்காது ஜிமிக்கிக்கும் இதுக்கும். இந்த ஒரு வளையம் இருக்குல்ல, அது சும்மா தான் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க கடையில். நான் ஆசார்கிட்ட சொல்லி இந்த இதுவுமே வந்து ஆசாரி எனக்கு வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. இது ஜாயின் பண்ண மாட்டாங்கம்மா கடையில் அப்படின்னு சொன்னாங்க. சரி அடிக்கடி விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்க பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த கம்பியுமே பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தோடுமே அப்படி தான், இதுலேயுமே வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா வளைஞ்சிருந்துச்சு. இந்த ஜிமிக்கிலுமே வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. எதுலேயுமே வந்து கேப் இருக்காது. ஸோ நல்லா பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இதில் பார்த்திங்க அப்படின்னா பற்ற வைக்காமல் இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த இதுலேயும் பற்ற வச்சுட்டாங்க. இந்த இடையில அந்த ஜிமிக்கிக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணுற வளைவு இருக்குல்ல, இதுவுமே வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து ஓகேவாக இருந்துச்சு பற்ற வச்சு கொடுக்குறது. ஏன்னா தங்கமே வந்து 1100 இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 300 வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் 1400 போது எனக்கு அந்த ரேட் வந்து ஓகேவாக இருந்துச்சு. உடனே நமக்கு கேட்ட உடனே வந்து பற்ற வச்சு கொடுத்தாங்களா, அதுதான் வந்து எனக்கு ஓகே, நம்ம அவங்க கேட்குற காசை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. அது கொடுத்துட்டோம். ஒன்றுன்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்ட்ட பற்ற வச்சாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இனிமேல் நான் எங்கேனாலும் தைரியமாக அந்த தோடை போட்டுட்டு போயிடலாம். அதுக்காக நான் அங்கேயே வந்து பற்ற வச்சுட்டேன். அதனால் கடையில் வந்து நான் கொடுக்கல. சார்ஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பற்ற வச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் வந்து போட்டிருக்கு, இவ்வளோ தங்கம் போட்டிருக்கு, அதுக்குள்ளே சார்ஜ் நீங்கள் தரணும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட எப்படியும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஆசாட்டின்ற போதே இன்னும் நல்லா நமக்கு பற்ற வச்சு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக நான் கொடுத்துட்டேன். நீங்கள் நினைப்பீங்க கடைசி வரைக்கும் இந்த தோடு எங்கே எடுத்தேன் அப்படின்னு சொல்லாமலே சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிப்பீங்க. தோடு எங்கே எடுத்தேன் ஆல்ரெடி எல்லாமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் தான் எடுத்தேன். பட் நான் அவங்கள்ட்டே வந்து கேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டேன். பட் அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.